உயிர்க்குயிராக காதலித்து வந்த ஜோடி டின்னரை முடித்துவிட்டு அறைக்குள் உறங்கச் சென்ற இளம்பெண் அதிகாலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கொடூரம். இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடிய காதலன் சிக்கினானா? அதிர வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தூங்க போன ரோஷினி காலையில 7 மணி ஆகியும் தன்னோட அறையை விட்டு வெளியில வரல. வேலைக்கு டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு ரோஷினியோட தாய் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா அறைக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அடுத்து ரோஷினியோட அம்மா தம்பின்னு 2 பேரும் சேர்ந்து கத்தி கூப்பிட்டுருக்காங்க. அப்பவும் அறைக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ரோஷினி கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. சடலத்தோட பக்கத்துல பிளேடு ஒன்னும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாய் ரோஷினியோட சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரோஷினியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இது கொலையா தற்கொலையாங்கிற கோணத்துல தங்களோட அடுத்த கட்ட விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். ரோஷினியோட கழுத்து ரொம்ப ஆழமா வெட்டப்பட்டிருந்ததுனால இத கொலைன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரோஷினிய யாரோ கொடூரமா தாக்கி கத்தியால கழுத்தறுத்து கொலை செஞ்சதா குறிப்பிட்டிருந்துச்சு. அடுத்து ரோஷினியோட செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவங்க யார்கிட்ட அடிக்கடி போன்ல பேசி இருந்தாங்க, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குதுன்னு மொத்த லிஸ்டையும் எடுத்து விசாரிச்சாங்க. அந்த லிஸ்ட்ல முபின் கானோட பேரு தான் காட்டியிருக்கு. உடனே முபின் கானோட நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க போலீஸ். அதுல முபின் கானோட செல்போன் சிக்னல் பஞ்சுஷீல் நகர்ல காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் வீட்ல பதுங்கியிருந்த முபின் கானை பிடிச்சு விசாரிச்சாங்க. மத்திய பிரதேசத்துல உள்ள போபால் பகுதியை சேர்ந்த முபின் கான் டெய்லர் வேலை செஞ்சிட்டு இருந்தான். இவனும் அதே ஏரியாவில் உள்ள ரோஷினியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த நட்பு காலப்போக்குல காதலா மாறி இருக்கு. 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஒன்னா சுத்தி தங்களோட காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல ஆள் இல்லாத நேரத்திலையும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் முபின் கானை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுறதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க ரோஷினி. இவங்க காதல் இப்படியே நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல ரோஷினியோட தாய்க்கு காதல் விவகாரம் தெரிய வந்திருக்கு. இதனால ரொம்ப கோபமான ரோஷினியோட அம்மா தன்னோட மகளை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு ரோஷினி, நான் முபின் கானை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான தாய், நான் பார்க்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நீ முபின் கானை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காதலை கைவிட சொல்லி ரோஷினியோட காலில் விழுந்து அழுதுருக்காங்க. இத பார்த்து கண் கலங்கின ரோஷினி, இதுக்கப்புறம் நான் முபின் கானோட பேச மாட்டேன், நீங்க பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள்லயே ரோஷினிக்கு வேறொரு இளைஞரோட நிச்சயமும் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரோஷினி தன்னோட காதலன் முபின் கானோட பேசுறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. இதனால கடுப்பான முபின் கான், முன்னாடி மாதிரி ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன், இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி போன் கட் பண்ணிட்டாங்க. இதனால கோபமான முபின் கான், எனக்கு கிடைக்காத ரோஷினி வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்கான். சம்பவத்தன்னைக்கு ரோஷினிக்கு போன் பண்ண முபின் கான், உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி இருக்கான். அடுத்து மொட்டை மாடி வழியா ரோஷினியோட அறைக்கு போன முபின் கான் காதலி கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டான். நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், நீ இல்லனா செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணி இருக்கான் முபின் கான். ஆனா ரோஷினி, நான் வீட்ல பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன், சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி இருக்காங்க. இதனால ரொம்ப கோபமான முபின் கான் ரோஷினிய சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரோஷினியோட கழுத்தை கரன்னு அறுத்திருக்கான்.
இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ரோஷினி சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து ரோஷினி சடலத்துக்கு பக்கத்துல பிளேட போட்டுட்டு ரோஷினி தற்கொலை செஞ்சுக்கிட்ட மாதிரி நாடகமாடி இருக்கான் முபீன் கான். ஆனா முபீன் கானோட நாடகத்தை தவிடுபொடியாக்குன போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.